நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புத்தம் புது காலையிலே புண்ணிய மார்கழியிலே தேவத்தமிழ் அமுதமாம் திருப்பாவையை தந்த அந்த பாவையின் பாதம் பணிந்து GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க் எனும் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த புண்ணிய பூமியிலே அவதரித்த அவதார புருஷன் ராமன். அந்த பரந்தாமனை பக்தி பரவசத்துடன் பாடி ஆனந்தம் பொங்க ஆடி நம்மை அதிசயத்தில் ஆழ்த்த வருகிறது ஒரு அழகிய கோலாட்ட நடனம். இதோ உங்களுக்காக. ராம ராம ராம் சீதா ராம ராம ராம் நாம மகிமை சொல்ல போமோ ராம ராம ராம் நாம மகிமை சொல்ல போமோ ராம் ராம ராம ராம் சீதா ராம ராம ராம் நாம மகிமை சொல்ல போமோ ராம ராம ராம் நாம சொல்ல போமோ கானம் செய்ய இனிக்கும் நாமம் ராம ராம ராம் ராம ராம ராம் தியானம் செய்ய ரமிக்கும் நாமம் ராம ராம ராம் தியானம் செய்ய ராம ராம் தியானம் செய்ய ரமிக்கும் நாமம் ராம ராம ராம் சீதா ராம ராம ராம் ராம் சீதா ராம 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 மகிமை சொல்ல ராம ராம ராம் சீதா ராம ராம ராம் தவத்தில் ஆழ்ந்த ஆதி சிவன் ஜபிக்கும் நாமம் ராம் தவத்தில் ஆழ்ந்த ஆதி சிவன் தவ முனிவர் யோகியர்கள் துதிக்கும் நாமம் ராம் தவத்தில் ஆழ்ந்த ஆதி சிவன் ஜபிக்கும் நாமம் ராம் தவத்தில் ஆழ்ந்த ஆதி சிவன் நாம மகிமை சொல்ல போ ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம். தன்னடக்கத்தின் மறு உருவம். தன்னிகரில்லா உடல் வலிமை மட்டுமல்ல, மன வலிமையும் பெற்றவன் அழகிய சுந்தரன். ராமனின் அன்புக்குரிய சொல்லின் செல்வர் ஸ்ரீராம ஆஞ்சநேயர் சன்னதியின் ஸ்தல புராணம் இதோ உங்களுக்காக. இந்த கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கல்யாணராமன் மிகவும் வரப்பிரசாதி. கல்யாணம் ராமன் என்ற பெயருக்கேற்றாற்போல் தன்னுடைய பக்தர்கள் வேண்டும் அத்தனை வேண்டுதல்களையும் உடனடியாக செய்து வைப்பவர். இங்கு வீற்றிருக்கும் பக்த பராக்கிரம ஸ்ரீ ராம ஆஞ்சநேயர் முதலாக ராமனுக்கு முதலாக இங்கே தோன்றியவர். அவருடைய அருளால் இந்த கோவிலில் ஸ்ரீராமநவமி அன்று கொடுக்கப்படும் பாயச பிரசாதத்தை அருந்துபவர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் உடனடியாகவே, அதாவது அந்த அடுத்த ஸ்ரீராமநவமிக்குள்ளேயாகவே அவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைப்பது இங்குள்ள மக்களுக்குள்ள நம்பிக்கை. இன்னும் அதாவது 1/1/2014 அன்று ஸ்ரீ ஹனுமத் ஜெயந்தி வருவதால் இங்குள்ள ஸ்ரீ ராமாஞ்சநேயருக்கு விசேஷமான பூஜைகளும் அலங்காரங்களும், முக்கியமாக 10,000 வடைகள் கொண்ட மாலையும் அணிவிக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டு வரும். இங்கே இருக்கும் ஆஞ்சநேயர் சுமார் 1000 வருடங்களுக்கு முந்தியவர் என்று சில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த அமைப்பின் விபரமானது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள சபதிகளுக்கு மட்டும் தெரியும். ஆகவே இந்த விக்கிரகம், மூலவர் விக்கிரகமானது 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுதுக்காக நீங்கள் கண்ட காட்சியில்
தினசரி ஒரு நூற்றுக்கணக்கான பெண்டிர் இங்கு கலந்து கொண்டு இந்த கோவிலின் மார்கழி மாத காலை உற்சவத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். எங்கள் கோவிலில் 30 நாளும் தேசிய ஸ்லோகங்களும் ஆண்டாள் பாசுரங்களும் சேவிக்கிறோம், கோதாஸ்துதி சேவிக்கிறோம். போகி அன்னைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம் நடக்கும். இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில், ஆஞ்சநேயர் ரொம்ப வரப்பிரசித்தியானவர். அனைத்து மக்களுமே திருப்பாவையில் மிகவும் ஈடுபாடு கொண்டு தங்களுடைய காலை நேர விவகாரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு 2 மணி நேரம் கோவிலில் வந்து தங்கியிருப்பார்கள் என்பது பெரிய விசேஷம். இவ்வுலகம் காக்கும் இறைவனை பக்தியுடன் வழிபடும் நமது பாரம்பரியத்தின் நம்பிக்கை திருவிளக்கு. அந்த திருவிளக்கை தெய்வத்தை போல் உண்மையுடன் வழிபடுவது நமது பாரம்பரியத்தின் சிறப்பு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருவிளக்கை போற்றும் வகையில் மதுரை தமுக்கம் மைதானத்தில் திருப்பாவை திருவம்பாவை இசைப்பள்ளியின் 60ஆம் ஆண்டு வைர விழா கோலாகலமாக அரங்கேறியது. உலக நலன் வேண்டி அரங்கேறிய இந்த திருவிழாவின் சிறப்பு நிகழ்ச்சியான திருவிளக்கு அலங்காரத்தின் சிறப்பு தொகுப்பு இதோ உங்களுக்காக. இறைவனை வழிபடும் முறைகளில் மிகவும் சிறப்பானதும் அழகானதும் திருவிளக்கு வழிபாடு. திருவிளக்கு வழிபாடு செய்ய அம்பாள் திருவிளக்கில் வாசம் செய்வாள் என்பது ஐதீகம். ஆதிசக்தி அன்னை வாசம் செய்யும் திருவிளக்கினை அலங்காரம் செய்ய சிறப்பு முறைகளும் பூஜை பொருட்களும் பயன்படுத்தப்படுகின்றன. அன்னையின் திருவுருவம் பதிக்கப்பட்டு காட்சி தரும் திருவிளக்கு அன்னையின் புது அவதாரமாகவே காட்சியளிக்கிறது. வண்ண மலர்களும் பட்டு உடையும் சந்தன மாலையும் சிறப்பு அணிகலன்களும் அணிவித்து அன்னையை மகிழ்வித்து திருவிளக்கு பூஜையை மேற்கொண்டால் அன்னை ஆதிசக்தி மனம் குளிர்ந்து நாம் வேண்டிய வரங்களை மட்டுமின்றி என்றும் நம் உடன் இருந்து நம்மை வழிநடத்தி வாழ்விப்பாள். ஓம் சக்தி பராசக்தி. திருப்பாவை திருவம்பாவை மூலமாக இது 60வது வருஷத்தை முன்னிட்டு 15,000 விளக்கு பூஜை இப்போ நடத்துகிறாங்க. நாங்கள் தாய் விளக்குக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விளக்கில் கீழே மகாலட்சுமி இருக்காங்க, நடுவில் சக்தி இருக்காங்க, மேலே துர்க்கை அம்மன் அக்னி ரூபமாக துர்க்கை அம்மன் நமக்கு காட்சி கொடுக்குறோம். இந்த 15,000 திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு தாய் விளக்கு அலங்காரத்திலே இப்பொழுது வீற்றிருக்கும் அந்த சிலையானது துர்க்கை அம்மன் சிலை. ஒரு பெண் தெய்வம், மீனாட்சிக்கு பதிலாக அந்த பெண் தெய்வத்தின் முகம் இங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருவிளக்கு அலங்காரத்தின் திவ்ய தரிசனத்தை நாம் கண்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் அழகாய் நடந்தேறிய திருவிளக்கு பூஜையின் சிறப்பு காட்சி இதோ உங்களுக்காக. மதுரையில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 15,000 பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். பக்தர்களுக்கு மரக்கன்றுகள் உட்பட பல்வேறு வகையான பொருட்கள் வழங்கப்பட்டு குத்துவிளக்கேற்றி திருவிளக்கு பூஜை செய்தனர்.
ஒளியின் வடிவமாக இறைவனை காண்கின்றோம். ஏனெனில் கார் இருளை அகற்ற தீப ஒளி உருவாவதைப் போன்று நம் மன இருளை அகற்ற இறைவொளி உருவாக வேண்டும் என்பதற்காக. திருவருள் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் எனில் திருவொளி ஏற்றி இறைவனை வழிபட வேண்டும். திங்கள் ஜோதினி, தினகரன் ஜோதினி, அங்கியல் ஜோதினி, அனைத்திலும் ஜோதினி, எங்களுள் ஜோதினி, ஈஸ்வர ஜோதினி, சுமங்கிலா ஜோதினி, கற்பூர ஜோதியே. இந்து மதத்தில் இறைவனை ஒளி வடிவமாக உருவகித்து நலன்களை நாடிப்பெற நடத்தப்படும் வழிபாடு திருவிளக்கு வழிபாடு. பொதுவாக திருவிளக்கு வழிபாடு பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் மேற்கொள்ளப்படுவது சிறப்பானது. மாதங்கள் 12லும் திருவிளக்கு வழிபாடு நடத்துவது நற்பலன்களை உருவாக்கும். அவ்வகையில் மார்கழி மாதத்தில் மேற்கொள்ளப்படும் திருவிளக்கு பூஜையால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கப் பெறும். திருவிளக்கு வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படும் திருவிளக்கின் உச்சியில் ஒரு பொட்டும், அதற்கு கீழே சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய 3 சக்திகளை குறிக்கும் பொருட்டு 3 பொட்டுக்களும், தேவியின் கைகளாக கருதி 2 பொட்டுக்களும், திருவடியில் ஒன்றும் என வைக்க மங்கள கடாட்சம் கிடைக்கப் பெறும். பஞ்சபூதங்கள் 5, நற்குணங்கள் 5, மனித உடலின் இயக்கம் 5, இவற்றை மூலமாக கொண்டே திருவிளக்கை 5 திரிகளுடன் ஏற்றுகிறோம். ஆன்றோர்கள் கூறும் அறிவுரைகள் அழகிய கோலங்களைப் போல அதை நம் இதய கோவிலில் இடுவதும் விடுவதும் நம் கைகளில்தான் இருக்கிறது. அடுத்ததாக மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் மார்கழியின் மகத்துவம் பகுதியை கண்டு ரசிக்கலாம். மார்கழி, மனம் குளிர் மார்கழி. மனம், உடல் எல்லாமே குளிரச் செய்கின்ற இந்த மார்கழி மாதத்தில் திரு ஆதிரை திருநாளை பற்றி நம்ம எல்லார் வீட்லேயும் களி செய்வோம். அரிசி நல்லா வறுத்து அதில் கொஞ்சம் பருப்பு போட்டு நல்லா வெல்லத்தை போட்டு தேங்காய் போட்டு ஏலக்காய் போட்டு நெய் ஊற்றி ஒரு களி செய்வோம். அப்புறம் எல்லா காய்கறிகளும் 7 வகையான காய்கறிகளை, நம்ம நாட்டு காய்கறிகளை போட்டு ஒரு தாளக குழம்புன்னு அன்றைக்கி வைப்போம். இது எதுக்காக களி செய்கிறோன்னு பார்த்தா பெரிய புராணத்தில் ஒரு அழகான கதை. சேந்தனாருங்கிறவர் ஒரு விறகு வெட்டி, தினம் போய் விறகு வெட்டி அதை விற்று அந்த காசில் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வருவாராம். தினம் ஒரு சிவனடியாருக்கு உணவு அளிக்காமல் அவர் சாப்பிட மாட்டாராம், அந்த குடும்பமே சாப்பிடாதான். ஒரு நாள் நல்ல மழை. அந்த மழையில் எங்கே போய் விறக வெட்டுறது, எங்கே போய் விற்கிறது, என்ன செய்யறதுன்னு அவர் பார்த்த பொழுது அதே நேரத்தில் ஒரு சிவனடியார் வந்தாராம். கொற்ற மழையில் நனைஞ்சு வந்தாராம். வரதுக்குள்ளேயே அந்த அம்மா இருந்த அரிசியை வறுத்து இருந்த உளுத்தம்பருப்பை போட்டதாக கதை சொல்கிறது. இன்றைக்கி நாம் துவரம்பருப்பு போடுறோம், உளுத்தம்பருப்பையும் போட்டு தேங்காய் போட்டு வெல்லம் போட்டு இருந்த நெய்யை ஊற்றி அழகாக அவருக்கு ஒரு களி கிண்டி வச்சாங்களாம். அன்றைக்கி ராத்திரி பூரா இவங்க 2 பேரும் பேசுகிறாங்களாம். இவ்வளவு சிவனடியார் வந்திருக்காங்க, ஆனால் இவர் முகத்தில் என்ன இப்படி ஒரு தேஜஸ், எவ்வளவு சந்தோஷமாக நாம் கொடுத்த களியை சாப்பிட்டாருன்னு பேசிகிட்டு இருக்கிற பொழுது அவர் சொன்னாராம், நாளைக்கு பௌர்ணமி, தேர் பார்க்க போகணும் காலையில் அப்படின்னு சொன்னாராம். ஒரு அசரீரி, அசரீரினா உடல் இல்லாமல் வெறும் குரல் மட்டும், ஒரு ஆகாசவாணி ஒலிச்சதான், சேந்தா பல்லாண்டு பாடு அப்படின்னுட்டு. இவர் எனக்கு பாடகிட ஒன்றும் தெரியாது, என்ன பாட சொல்கிறாங்களே அப்படின்னு இவர் முழிச்ச பொழுது பாடு சேந்தா அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. அது எம்பெருமானுடைய குரல். அப்படின்ன உடனே அவரையும் அறியாமல் பாட்டு வருது. மன்னுகத்தில்லை வளர்கனம் பத்தர்கள் பஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்ன நடை மடவாள் உமையாள் தன்னோடும் பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு அன்ன நடை மடவாள் உமையோடும் அடியோம்
அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு 13 பதிகங்கள் பாடினாராம். இதெல்லாம் நடக்குமா என்ற கேள்வி நாம் கேட்க வேண்டாம். இறை அருள் இருந்தால் எல்லாமே நடக்கும். இந்த மார்கழியில் இறை அருள் நமக்கெல்லாம் நிறையாகவே இருக்கிறது. இன்று மார்கழியின் 14ஆம் நாள் திருவிழா மட்டுமல்ல, அது என்றும் இன்பம் பொங்கும் பெருவிழா. மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் காணவிருப்பது திருப்பாவை. நித்தம் ஆன்மீக அமுதத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் விஜய் அதை பெரும் பாக்கியமாகவே கருதுகிறது. இந்த பாக்கியம் என்றும் நிலைக்க எல்லாம் வல்ல இறைவனின் பாதம் பணிந்து அந்த பரவசத்துடன் மீண்டும் நாளை மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா சுரஜித். இது GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம். குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க்.